இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பேஜஸ். ஓகே. ஸோ இந்த பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. அண்ட் ஆல்சோ இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஓகே. ஸோ எப்படி வந்து ஒரு பேஜ ஆட் பண்றது, எப்படி வந்து அந்த பேஜ டெலீட் பண்றது, எப்படி பேஜஸ் இன்சர்ட் பண்றது அப்படிலாம் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? இப்போ லேஅவுட்குள்ள போறோம். ஓகே. ஸோ லேஅவுட்குள்ள போயிட்டு இங்க பேஜஸ் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஸோ இந்த பேஜஸ்க்குள்ள நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேஜ் புதுசா ஆட் பண்ணணும்னா இப்படி பண்ணி இங்க போய் நீங்க கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் இதையே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வொர்க் பண்ண போறோம். ஓகே. ஸோ ஹேண்டியா வொர்க் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பேஜ் டாக்கர் நான் ஓப்பன் பண்றேன். ஸோ பேஜ் டாக் நான் ஓப்பன் பண்ணும்போது, உங்களுக்கு இந்த மாரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ மேல பார்த்தீங்கன்னா நன் இருக்கும். அண்ட் ஆல்சோ ஏ மாஸ்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 7 பேஜஸ் வரைக்கும் வச்சிருக்கேன். ஸோ நீங்க பேஜ டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ டபுள் கிளிக் ஓகே. ஸோ அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரியா? இப்போ நெறைய பேஜஸ் இருக்கு. ஒரு 1000 பேஜஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு புக்க கிரியேட் பண்ணுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன மேகசின் தான். நம்ம ஒரு பெரிய புக்க கிரியேட் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1000 பேஜஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரெயிட்டா வச்சா ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அதனால நான் இங்க கிளிக் பண்ணிட்டு, ஓகே. ஸோ வியூ பேஜஸ் ஹாரிசான்டலி அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு ஹாரிசான்டலா உங்களுக்கு அலைன் ஆகும். சரியா? ஸோ இப்போ இந்த பேஜுக்கு அடுத்தது நான் வந்து ஒரு பேஜ வந்து நான் குடுக்கணும் அப்படின்னா, ஸோ இங்க போயிட்டு நீங்க ஜஸ்ட் கிளிக் கிரியேட். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இங்க டிஸ்டர்ப் ஆகாதீங்க. பிகாஸ் இது வந்து ஒயிட்டா இருக்கிறதுனால அது ஒரு பேஜ்ன்னு நினைக்காதீங்க. ஸோ இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, வியூல போயிட்டு ஸோ மேட்ச் போஸ்ட் கார்ட் பேஸ்ட் போர்ட் குடுத்துக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ நீங்க எத செலக்ட் பண்றீங்களோ ஸோ அதுக்கு ஸோ இங்க பாருங்க, இங்க வந்து பேஜ் இருக்கு. ஸோ இது பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ நான் இப்போ கிளிக் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டராக்டிவ் பிடிஎஃப் வந்து எப்படி கிரியேட் பண்றது? வாட் இஸ் இன்டராக்டிவ்? இன்டராக்டிவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதிலேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமேஷன் ஓகே. ஸோ அந்த மாரி எல்லாமே கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ லிங்க்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே. ஸோ வீடியோவ நீங்க பிரசன்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க இதில குடுக்கலாம். சரியா? ஸோ அனிமேஷன் அப்படின்னும்போது பப்ளிஷிங்கில உங்களுக்கு வொர்க் ஆகும். ஓகே. ஸோ பிடிஎஃப்ல அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வொர்க் ஆகாது. ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி லிங்க் குடுக்க போறோம். ஹைப்பர் லிங்க். ஓகே. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கிராஃபிக் டிசைனிங் ஓகே. ஸோ அந்த மாரி சாஃப்ட்வேர்ல இன்டராக்டிவ் பிடிஎஃப் வந்து நீங்க கிரியேட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டிசைன்ல ரொம்ப ஈஸி. அண்ட் ஆல்சோ இதில மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஆப்ஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இத வந்து நீங்க ரொம்ப அழகா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாட் ஃபார் பிரிண்டிங் அலோன். ஓகே. உங்களுக்கு டிஜிட்டலாவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்டராக்டிவ் பிடிஎஃப்ப நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில போயிட்டு எக்ஸ்போர்ட்ல போயிட்டு நான் இப்போ வந்து இன்டராக்டிவ் பிடிஎஃப்பா நான் சேவ் பண்ண போறேன். இன்டராக்டிவ் பிடிஎஃப் ஃபார் கிளாஸ்ன்னு குடுத்துக்கிறேன். ஃபார் கிளாஸ். ஓகே. ஸோ கிளாஸ்ன்னு குடுத்துட்டு இப்போ நான் வந்து சேவ் பண்றேன். யூஸ் இன்டிசைன் டாக்குமெண்ட் நேம் ஆஸ் த அவுட்புட் ஃபைல். ஓகே. ஸோ உங்களுக்கு இன்டிசைன் டாக்குமெண்ட் ஃபைல் நேமே வேணும்னா இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ அப்படியே சேவ் பண்றேன். இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் 2 அனிமேஷன் குடுத்துட்டேன். ஓகே. ஸோ இத நான் ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கணும்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரிவ்யூ ஸ்ப்ரெட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, தட் இஸ் EPUBன்னு இருக்கு பாருங்க. ப்ரிவ்யூ ஸ்ப்ரெட் EPUB. ஓகே. ஸோ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாரி உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அனிமேஷன் இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாரி ப்ளே பண்ணி பார்க்கணும்னா, இந்த இடத்துல போய் கிளிக் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ப்ளே பண்ணி உங்களுக்கு காமிக்கும். சரியா?